ஹபீஸ் சையத்தை ஒப்படைத்தால் மட்டுமே தீர்வு. பாகிஸ்தானை இக்கட்டில் தள்ளும் இந்தியா. ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை. பயங்கரவாதி ஹபீஸ் சையத்தை இந்தியாவிடம் பாகிஸ்தான் ஒப்படைத்தால் மட்டுமே அனைத்தும் முடிவுக்கு வரும் என்று இஸ்ரேலுக்கான இந்திய தூதர் ஜே.பி. சிங் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். பஹல்காம் தாக்குதல், அதற்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி, பயங்கரவாத முகாம்கள் அழிப்பு என இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை. ஆபரேஷன் சிந்தூர் என்பதே இடைநிறுத்தமே இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று இந்தியா அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலுக்கான இந்திய தூதர் பேசுகையில் பயங்கரவாதி ஹபீஸ் சையத்தை பாகிஸ்தான் இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், மதத்தின் அடிப்படையில் பயங்கரவாதிகள் மக்களை கொல்கின்றனர். அவர்களை கொல்லும் முன்பு எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அதன் பிறகே கொன்றிருக்கிறார்கள். இதற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை என்பது தற்காலிகமாகத்தான் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அது இன்னமும் முடிவுக்கு வரவில்லை. பயங்கரவாதத்திற்கு போராட்டம் தொடரும். அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு அழிவு நிச்சயம் என்று தெரிவித்திருக்கிறார். சிந்து நதிநீர் மூலம் தண்ணீரை பாய இந்தியா அனுமதித்தாலும் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை இந்தியாவுக்குள் பாய அனுமதிக்கிறது. தண்ணீரும் இரத்தமும் ஒன்றாக பாய முடியாது என்று இந்திய பிரதமர் மோடி தெளிவுபடுத்தி இருப்பதாக இஸ்ரேலுக்கான இந்திய தூதர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதிகள் தொடர்பு குறித்து நாங்கள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீடுகளை அளித்திருப்பதாகவும் அமெரிக்கா ஆதாரங்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும், ஆனாலும் பயங்கரவாதிகள் சுற்றித் திரிவதாக அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். ராணாவை ஒப்படைக்க அமெரிக்காவால் முடியும் போது பாகிஸ்தானால் ஏன் பயங்கரவாதிகளை ஹபீஸ் சையத், சாஜித் மிர், ஜாகிர் ரஹ்மான் லக்வி ஆகியோரை ஒப்படைக்க முடியாது என கேள்வி எழுப்பியுள்ளார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஒருபோதும் இந்தியா ஏற்றுக்கொள்ளாது என இந்திய பிரதமர் மோடி தெளிவுபடுத்தி இருப்பதாக இஸ்ரேலுக்கான இந்திய தூதர் தெரிவித்துள்ளார்.